ஹாய் 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 அன்பு ரசிக பெருமக்களே, நான் தான் உங்க விவேக். இவனும் உங்க விவேக் தான். நான் தான் பாலா. முழுக்க முழுக்க வித்தியாசமா நகைச்சுவை எதுவும் நான் பண்ணல, ஆனா படத்துல ஹியூமர் இருக்கு. ட்ரிபிள் எஸ் என்டர்டைன்மெண்ட்ல ஜே.ஏ. லாரன்ஸ் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. நான் இதுல ஒரு முக்கியமான மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பயந்துடாதீங்க, இது ஏதோ அவார்டு படம் நினைச்சு. இட்ஸ் அ பக்கா கமர்ஷியல் ஃபில்ம். படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, டைரக்டர் பாலா நம்ம தமிழ் திரையுலகத்துக்காக தேசிய விருது வாங்கினவர். அவர்கிட்ட வேலை செய்த கண்ணன் தான் இந்த படத்துடைய இயக்குனர். இந்த படத்தோட மியூசிக்கை யாருன்னு சொல்லேன்னா இளையராஜான்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக் இதில் கிடைச்சிருக்குது. அவரும் இளையராஜாவின் பரம ரசிகர் தான். வெங்கட் கிருஷின்னு ஒரு புதுமுகம். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கதைக்கு ஏற்ற பாடல்கள். சூப்பர் சூப்பராக இருக்காரு. அப்போனா ஃபைட் இல்லாமல் இருக்குமா? பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெகுலர் ஃபைட்லாம் கிடையாது. இது வேற மாதிரி வித்தியாசமாக வரும். பாடல்கள் நான் முத்துக்குமார் எழுதி கொடுத்துருக்காரு, இளைய கம்பன் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாத்தோட சிகரம் வச்ச மாதிரி கவிஞர் வாலியாட்ட கேட்டு ஒரு பாட்டு வாங்கியிருக்கோம். அநேகமாக அவர் எழுதி கொடுத்த பாடல்களில் அவருடைய கடைசி பாடல்கள்னு சொல்லிக்கிற அளவில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டாக கூட அது இருக்கலாம். இந்த கதை பல மாதங்களுக்கு முன்னாடி நான் கேட்டப்போ இதை பண்ணணுமா வேண்டாமான்ற தயக்கம் இருந்துச்சு எனக்கு. காரணம் என்னன்னா, இது ஒரு சீரியஸ் கதை. 25 வருஷமா மக்கள்கிட்ட நம்ம காமெடியாக போய் சேர்ந்துருக்கோம். திடீர்னு அந்த கலர் மாற்றி ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்ணும்போது ரசிக பெருமக்கள் ஒத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு தயக்கம். இப்படி என்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு இருந்த நேரத்தில் உலகநாயகன் கமல் ஒரு நிகழ்ச்சியில் என்னை பார்த்து தனியாக கூட்டு போய் சொன்னது, விவேக் கிட்டத்தட்ட குவார்டர் செஞ்சுரி 25 வருஷம் காமெடி பண்ணிட்டீங்க, இது சரியான டைம், சுவிட்ச் ஓவர் பண்ணுங்க, நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுங்க, அது உங்களுடைய இன்னொரு பரிமாணத்தை வெளியே எடுத்துட்டு வரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த சப்ஜெக்டை போல்டாக பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் படம் முடிஞ்சு இப்போ பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு படிக்கல், ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக நான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். என்னுடைய திரையுலக வரலாற்றில் இது ஒரு மைல்கல். நகைச்சுவை நடிகர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவம் இது. இந்திய நகைச்சுவை நடிகர்கள் கிரீடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு மகுடம்னே இந்த படத்தை சொல்லலாம். எல்லா காமெடியன்ஸும் பெருமைப்படுவாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா. அப்படி ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். இதுக்கு பெரிய அளவில் நன்றி சொல்ல வேண்டியது நான் உலகநாயகன் கமல் தான். இந்த படத்தோட கலை இயக்கம் என்னுடைய நண்பன் விஜயகுமார். அப்புறம் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் இந்த படத்தோட கேமராமேன் மணவாளன். இவங்களுடைய ஒர்க் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படத்தை ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபில்மாக கொண்டு வந்திருக்கு. இது தமிழ்நாட்டு ரசிகர்களின் இதயத்தையும் தட்டும், டெல்லி விருது கதவுகளையும் தட்டும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு படமாக வந்திருக்குது. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதில் ஒருவர் கொடுக்க ஒருவர் வாங்கணும் இல்லையா? அதான் சம்பிரதாயம். ஒருவர் உலகநாயகன் கமல், இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறத இப்போதைக்கு சஸ்பென்ஸாக வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் சொல்கிறேன்.